கார்கில் வெற்றி தினத்தின் வெள்ளி விழாவை முன்னிட்டு பிரதமர் மோடி நாளை கார்கில் செல்லவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் கார்கில் பகுதியில் 1999ஆம் ஆண்டு ஆக்கிரமிப்பு முயற்சிகளை மேற்கொண்ட பாகிஸ்தான் ராணுவத்தினரை இந்திய ராணுவ வீரர்கள் எதிர்த்து போரிட்டு விரட்டியடித்தனர். 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற கார்கில் போரின் வெற்றி தினம் ஒவ்வொரு ஆண்டும் கார்கில் விஜய் திவாஸ் என்ற பெயரில் ஜூலை 26ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் 25வது வெள்ளி விழா எனும் கார்கில் விஜய் திவாஸ் நிகழ்ச்சிகளை முன்னிட்டு பிரதமர் மோடி நாளை கார்கில் செல்ல உள்ளார். போர் வீரர்கள் நினைவிடத்தில் வீரவணக்கம் செலுத்துகிறார். பட்ஜெட்டில் தமிழகத்தை புறக்கணித்த மத்திய அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக திமுக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக திமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த ஆண்டின் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை ஒட்டுமொத்த இந்திய நாட்டிற்கான நிதிநிலை அறிக்கையாக தெரியவில்லை. மத்திய நிதிநிலை அறிக்கையில் மாற்றாந்தாய் போக்குடன் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாசிச பாஜக மத்திய அரசை கண்டித்து வருகிற ஜூலை 27ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி அளவில் மாவட்ட தலைநகரங்களில் திமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்று 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் திரௌபதி முர்முவுக்கு அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று டெல்லியில் ஜனாதிபதி தோட்டத்தில் உள்ள டாக்டர் ராஜேந்திர பிரசாத் கேந்திரிய வித்யாலயாவின் 9ஆம் வகுப்பு பள்ளி மாணவர்களுடன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்துரையாடினார். மாணவர்கள் உடனான உரையாடலின் போது குடியரசுத் தலைவர் மாணவர்களின் லட்சியங்கள் மற்றும் அவர்கள் விரும்பும் பாடங்களை பற்றி கேட்டறிந்தார். புவி வெப்பமடைதல் குறித்து மாணவர்களுடன் உரையாடிய குடியரசுத் தலைவர் நீர் பாதுகாப்பின் அவசியத்தை வலியுறுத்தினார். காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை குறைக்கும் முயற்சியில் அதிக மரங்களை நடுமாறு மாணவர்களை ஊக்குவித்தார். மக்களவையில் மத்திய மின்சாரத்துறை இணையமைச்சர் ஸ்ரீபத் யசோ நாயக் மின்சார சட்டம் 2003 விதிகளின்படி மாநில மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் நுகர்வோருக்கு கட்டணத்தை நிர்ணயித்துள்ளது என்று மத்திய அரசு தரப்பில் கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான மின்சார கட்டணம் தொடர்பான திட்டம் எதுவும் மத்திய அரசிடம் இல்லை என்று மக்களவையில் மத்திய மின்சாரத்துறை இணையமைச்சர் தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு.